வணக்கம். நிறைய நேரங்கள்ல நிறைய பேர் பற்றி நிறைய முடிவுகள முன்கூட்டியே நம்ம எடுத்துருவோம். இவன் இப்படி இருக்கான்யா, இப்படிப்பட்டவனா தான் இருப்பான். அவன் மொழியே சரியில்ல. அவன் அப்படிதான் இருப்பான். இந்த மாரி நிறைய விஷயங்கள ஒரு நபர பற்றி முழுமையாக தெரியறதுக்கு முன்னாடியே முடிவாக நம்ம மனசுக்குள்ள நம்ம கொண்டு வந்துடுறோம். இந்த செயல் சரியா அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, வள்ளுவர் ரொம்ப அழகா இதற்கு பதில் கொடுக்கிறாரு. "கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலாழ் குழல்." அம்பு நேரா அழகா இருக்கும். ஆனா, அது பலருடைய உயிரை பறிக்கிறதுக்கு காரணமாக மாறிடுது. ஆனா, யாழ் ஒரு இசைக்கருவி. வளைஞ்சிருக்கும். ஆனா, இனிமையான இசையை கொடுக்கும். அம்பு நேராக இருந்தாலும் கூட அது செய்யக்கூடிய செயல் நல்லதாக இல்ல. ஆனா, யாழ் வளைந்திருந்தாலும் கூட அது இனிய ஓசையை கொடுக்குது. நிறைய பேருடைய மனசுக்குள்ள மகிழ்ச்சியை கொடுக்குது. எந்த ஒரு தருணத்திலையும் தோற்றத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கு இதற்கு மேல வேற என்ன எடுத்துக்காட்டு வேணும்? வெளித்தோற்றம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு முடிவு செய்யாம, அது எப்படிப்பட்ட செயலை செய்யுது அப்படின்னு வச்சுதான் நம்ம முடிவு பண்ணணும். அதே மாதிரிதான் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் கூட. இவங்க இப்படிதான் இருக்கிறாங்க, இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு முடிவு பண்றதை தாண்டி, அவங்களோட பழகி, அவங்க எப்படிப்பட்டவங்கிறத உண்மையாக புரிஞ்சுக்கிட்டு, அதற்கப்புறம் முடிவுக்கு வந்தா, அந்த உறவு எப்பொழுதும் சிறந்த உறவாக இருக்கும். என்றென்றும் நிலைக்கக்கூடிய உறவாக இருக்கும். அப்படி எப்பொழுதும் நிலைக்கக்கூடிய உறவு உங்களுக்கு கிடைக்க உளமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.